பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஸோ நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல் பொறுத்தவரை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகி லாஸ்ட் 4 மந்தாவே ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து எம்சிசி ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரியா இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர் எல்லாத்துக்குமே வந்து சீட் ஓரளவு கிடைச்சிருச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ப்ராப்பரா எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரையும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நேற்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பி சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கான அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நமக்கு இன்னைக்கு மார்னிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ ஆன்லைன்ல டியூஷன் ஃபீ மட்டும் பே பண்ணணும். நான் நேற்று ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு டெமோ சொல்லிடுறேன். இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்துச்சுன்னா ஜிக்யூன்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே இது என்ஆர்ஐ, மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்கியூன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணி ஒரு டெமோ காட்டுறேன். உங்களுடைய லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் போடும்போது என்ன ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஐடி போட்டுருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரீசெட் பண்ணிருப்பீங்க பாஸ்வேர்டு. கடைசியா சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதை கொடுத்து சைன்இன் பண்ணிருங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன். உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் காமிக்கும். நீங்க எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். கீழே வந்து ஒரு கிரீன் கலர், சாரி ரெட் கலர்ல வந்து கிளிக் ஹியர் டு பே டியூஷன் ஃபீ. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆனவங்க ஃபுல் ஃபீயை கட்டிடலாம். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல நீங்க அலாட் ஆனீங்கன்னா 3.5 lakhs டியூஷன் ஃபீ 3.5 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா 15.5 லட்சம், என்ஆர்ஐ இருந்தா 20 லட்சம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பேஜ் போகணும்னு சொல்றேன். அலாட்மெண்ட் லெட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணணும். எல்லாருமே பேமெண்ட் பண்ணாதான் அந்த அலாட்மெண்ட் லெட்டர். இப்போ 4 கேட்வே கொடுத்துருக்காங்க. இது 4 இது அவங்களுடைய பேங்கோடைய கேட்வே. இதுல நீங்க எதுல வேணா பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் இருக்கோ, இப்ப 3.5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்கன்னா கண்டிப்பா நெட் பேங்கிங் மூலியமா தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கார்டு, டெபிட் கார்டுலனா வந்து உங்களுக்கு லிமிட் ஜாஸ்தியா இருக்காது. அதனால நெட் பேங்கிங்ல லிமிட் செட் பண்ணி ப்ராப்பரா வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் பே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகும். வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நீங்க எந்த கேட்வே வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் அதர் சொல்லிட்டு இருக்கா, அந்த அதர் மூலமா வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணிருங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் அலாட் ஆனா 3 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீ கட்டணும். மேனேஜ்மெண்டா இருந்தா 15.5 லட்சம், என்ஆர்ஐயா இருந்தா உங்களுக்கு 26, மைனாரிட்டிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 15.5 லட்சம் பே பண்ணணும். அடிஷனல் ஃபீ டெவலப்மெண்ட் ஹாஸ்டல் ஃபீடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்தா பே பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க காலேஜ்ல. அதை நீங்க காலேஜ்ல என்ஷூர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று முக்கியமானது, இந்த சிஎம்சி வெள்ளூர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேற. ஸோ இஎஸ்ஐ பொறுத்தவரை 2.5 தான் கேட்கும். அதே மாதிரி வந்து சிஎம்சிலையும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு 1 lakh சம்திங் தான் கேட்கும். ஸோ அதே வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 65K, அதாவது 65,000 ரூபா தான் டியூஷன் ஃபீ மாதிரி இருக்கும். பட் அதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்லைன்ல சிஎம்சி பண்ணும்போது பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பே நம்ம கொடுத்துட்டீங்கன்னா பே ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பே ஆனதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வரும். அதை நான் காமிச்சிடுறேன். பே ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் லெட்டர்னு வரும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர், இதை டவுன்லோட் பண்ணிட்டு எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட்மெண்ட் இருந்துச்சோ அந்த காலேஜில் போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அப்கிரேட் பண்ணக்கூடியவங்க அடிஷ்னலா இருக்கக்கூடிய ஃபீ வந்து கட்ட தேவையில்லை. ஓகேவா? அடிஷ்னலா ஒரு 25K கேட்பாங்க. அதாவது 25,000 ரூபாய் செல்ஃப் ஃபைனான்சிங் பொறுத்தவரையும் கேட்பாங்க. அதை நீங்க காலேஜில் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். கவுன்சிலிங்கோடைய ரூல்ஸ் பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா வீடியோ நிறைய போடுவேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.